இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற தயிர் சாதம் தாங்க. இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறக்காக கோயில் பக்கம் கொண்டு போய் எல்லாத்துக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி தயிர் சாதம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது செஞ்சு கொடுக்கலாங்க. அதனால தாங்க தயிர் சாதம் செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், தயிர் சாதம் பாருங்கள் ரொம்ப ருசியாக இருந்தது. இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பெரிய பாத்திரத்தை வச்சு 1 லிட்ரு பால் சேர்த்திக்கிறேங்க. 1 லிட்ரு பால் சேர்த்திக்கலாம். 1 லிட்டர்லேருந்து 2 லிட்ரு வரைக்கும் சேர்க்கலாம். நான் 1 லிட்ரு சேர்க்குறேன். பாலில் வேக வச்சா சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலில் வேக வச்சா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். நல்லா கோயில் சாதம் மட்டும் நல்லாயிருக்கும். கோயிலில் கொடுக்குற தயிர் சாதம் மட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி தாராளமாக சேர்த்திக்கலாம். தண்ணி தாராளமாக சேர்த்தி நல்லா கொலைய சாதம் வேக வைக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி 3 படி அரிசி ஆட்டை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்திக்கிறேன். நல்லா கழுவி நல்லா 3 படி ஊற வச்சு வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசியிலும் செய்யலாம், பச்சை அரிசியிலும் செய்யலாம். நான் பச்சை அரிசி தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். பச்சை அரிசியில் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை அரிசி தான் சேர்த்திருக்கேன். நல்லா கொலைய நல்லா மைய வேக வச்சுக்கலாம். கொலைய நல்லா வேக வச்சுக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாதம்னு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருந்தா பால் ஊற்றி வேக வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வச்சா இன்னும் நல்லா மசியாக வெந்து வந்துடும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறோம். சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கொலைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. சட்டி சின்ன சட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். கொஞ்சம் பெரிய சட்டியை வச்சு தண்ணி நிறைய ஊற்றிருந்தா நல்லா மசிச்சு விட்டுருக்கலாம். நல்லா கொலைய வெந்து வந்திருக்கும். குழஞ்சிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் குழஞ்சி வரணும். அடுத்து பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிற சாதத்தை மசிச்சு விட்டால் நல்லா கொலன்னு நல்லா வெந்து வந்துடும். பருப்பு மத்தை வச்சு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்னும் மசித்து எடுத்துக்கிறேன். சூடாகவே மசிச்சு விட்டால் தாங்க சாதம் நல்லா மசிஞ்சு வரும். ஆறி போச்சுன்னா மசிக்க முடியாது, சீக்கிரம் மசியாது. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா சாதத்தில் தயிர் இறங்குன்னா நல்லா தயிர் இறங்கி எல்லா பக்கமும் நல்லா ஒன்றா வரணுன்னா இந்தளவு மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து தாளிப்பு போட்டுக்கிறேன். தாளிப்பு போட்டுக்கிறது நல்லா ஒரு பெரிய சட்டியாக வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். தாராளமாக சேர்த்துனா தான் நல்லா சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். 3 படிக்கு கடுகு 1.5 கைப்பிடி அளவு கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடலைப்பருப்பு 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். கடலைப்பருப்பு நான் அதுவும் வறுக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தான். உளுத்தம்பருப்பு 2 கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாதம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பொருள் சேர்த்துனா தான் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கலர் மாறட்டும். கருவேப்பிலை போட்டோம்னா இப்போவே கலர் மாறி வந்துடும். கருவேப்பிலை கலர் மாறிடும், மொறுன்னு வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அப்புறமா கருவேப்பிலத்தில் பச்சை மிளகாயில் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலத்தில் கொஞ்சம் எச்சா சேர்த்திக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கலர் மாறாமல் இருக்கணும், அதுதான் மெயின். பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். தயிர் சாதம் ஒயிட்டாக இருக்கும். கருவேப்பிலை பச்சையாக இருக்கிறதுக்கு பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட்டும் பச்சையும் சேர்ந்தால் கலர் எப்படி இருக்கும் அந்த பார்க்குறக்கே அழகாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி துருவி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி சேர்த்திக்கிறேன். இஞ்சி சேர்த்தி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இஞ்சி போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வணங்கி வந்துடும்.
இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கலர் மாறிக்கிட்டே இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சாதம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாதம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 2.5 லிட்டர் தயிரில் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். தயிர் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கங்க. தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலலாம் தயிர் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தாளிப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாம். மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மல்லித்தலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாத்திரமே பத்தலைங்க கலக்கிறதுக்கு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தாளிப்பும் வச்சுருந்தா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கலாம். தயிரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். தாளிப்பு, தயிர், பழமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கே மாற்றியாச்சு. கிளற முடியலன்னு சொல்லி வேறு பாத்திரத்துக்கே மாற்றியாச்சு. ஃப்ரீயாக இருந்தால் தான் கிளறதுக்கு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும். இருக்கிற மல்லித்தலையும் போட்டுக்கலாம். கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் சேர்த்திக்கல. மாதுளம்பழம் சேர்த்திக்கிறேன். கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் இருந்து துருவி வச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாளிப்பு மீதி இருக்கிறத போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. கேரட் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேரட்டு இருக்கிறத நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா வச்சு ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஆற விட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் போச்சுன்னா சூடு நல்லா ஃபுல்லாகவே ஆறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்க. நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. தயிர் சாதம் பாருங்கள், நான் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தடுத்து இருக்கிற பழமெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்மளால் முடிஞ்சது, இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது கொடுக்கலாங்க. சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள். கோவில் தயிர் சாதம் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மாங்காய் சேர்த்திக்கிறதா இருந்தாலும் மாங்காய் சேர்த்திக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் தயிர் சாதம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்தில் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஊறுகாய் இல்லை ஏதாவது நம்ம காய் வணக்கி வச்சு சாப்பிட்டாலே இன்னும் அருமையாக இருக்கும்.